சார் அவங்கிட்ட என்ன இருக்கு போகுது? இட்ஸ் மை டியூட்டி. உள்ள என்ன இருக்கு? ஒரு முக்கியமான சமாச்சாரம் வச்சிருக்கேன். சத்தம் வருது? சத்தம் வரதும் செய்யும். இல்ல எங்கிட்ட காணிச்சாதான் உள்ள போக முடியும். யோ இவர் யாரு நினைச்ச? மந்திரியோட சம்மந்தியா? நிஜமோ? பின்ன எங்களை செக் பண்றியா? சாரி சார். பாஸ் நீங்க போங்க. டேய் நில்றா. பாக்கெட்ல என்னடா வச்சிருக்க? பாஸ் பாக்கெட்டுக்குள்ள ஓட்ட. அப்புறம் எப்படி மிஷின்ல கீ கீன்னு சத்தம் வந்தது? அது மிஷின்ல வரல பாஸ். எனக்கு கொஞ்சம் கேஸ் ட்ரபிள். ஐயோ ஏங்க யாருங்க நீங்க? டேய் யோ அமைச்சரோட சம்மதி தள்ளியா? அமைச்சர் சம்மந்தியா இருந்தாலும் பரவாயில்ல, யாரும் மேல போக கூடாது, அனாவசியமா. டேய் யோ அமைச்சர் சம்மந்தி சொல்லியாச்சு, எங்க போனா உனக்கு தள்ளியா? நீங்க மேல போனா ஏன் மேல போயிருங்க. வேலை போட்டு கொடுப்பாரு. ஐயோ வேண்டாங்க வேண்டாங்க, சொன்னா கேளுங்க. திஸ் ரூம் ஆர் திஸ் ரூம். கண்ணே எழுந்து பாத்ரூம் குள்ளப்பாமா. இங்க பாரு பாப்பா, நானா வந்து கதவு தட்டுற வரைக்கும் எந்த காரணத்தை கொண்டு நான் கதவு தரக்கூடாது, அவ்வளவுதானே? நோ ப்ராப்ளம். கில்லாடி பொண்ணு. சம்மந்தி சம்மதியா? உள்ள போய் பேசலாம் வாங்க. இல்ல இங்கே பேசலாம். என்ன உள்ள போய் பேசலாம் வாங்க. இல்ல இங்கே பேசலாம், சொல்லுங்க. உள்ளதான் பேசணும் போங்க. சம்மந்தி அடங்க. ஐயோ இரியா, இது என் பெட்ரூம்யா. இத நான் கோயில் மாதிரி வச்சிருக்கேன். என்ன தவிர வேற யாரும் இங்க அலோ பண்ணது இல்ல. எதுவா இருந்தாலும் கீழே போய் பேசலாம் வா. கீழே ஏகப்பட்ட கூட்டம் இருக்கு. குடும்ப நாயத்தை போய் கூட்டத்துல வச்சு பேச முடியுமா? காது வச்ச மாதிரி வாய் வச்சு பேசுவோம் வாங்க. அடங்க இல்ல உட்காருங்க. சரியா, என்ன எழவு நியாயமோ அதை சீக்கிரம் பெஸ்ட் இடத்த காலி பண்ணி தொலையா. நீங்க பெரிய மனுஷரு, அப்படி எல்லாம் பேசக்கூடாது. உங்களுக்கு ஒரே மகரு என் மச்சாரு ஞான சூரியரும். அவர் சின்ன வயசு, ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணிட்டு போயிருக்கலாம். நீங்க பெரிய மனுஷரு, அதையெல்லாம் மனசுல வச்சுக்க மன்னிச்சிட்டு அவரை கூட சேர்த்து கூடாதா? சேர்த்துங்க சம்பந்தி, சம்பந்தி சேர்த்துங்க. அவர் சேர்த்ததுக்கு அப்புறமா உங்க மண்டையில முடி முளைக்குதான்னு பாப்போம். சேர்த்துங்க சேர்த்துங்க சம்பந்தி, சம்பந்தி சேர்த்துங்க சேர்த்துக்க. அதிகா சேர்த்துக்கிறேன். நீ முதல்ல புற. யோ உன் கூட வந்து ஒருத்தங்க நின்னுதானே, அவன் எங்கே காணோம்? அது பாத்ரூம்ங்களா? ஆமா அதான். நீங்க பெட்ரூம கோயில் சொன்னீங்கல்ல, அவன் பாத்ரூம பூஜை ரூம் நினைச்சு உள்ள நுழைஞ்சிட்டான். அங்க ஏதாவது சக்தி வாய்ந்த தெய்வம் இருந்தா அவனுக்கு என்ன தேவையோ அதை வேண்டிட்டு வருவான்ல. வந்துட்டான் சம்பந்தி. பையன் இவ்வளவு கிளடிச்சு மாதிரி வர்றான். உள்ள ஏதாவது குடிச்சாதான் இருக்கா? மூஞ்சிய பாருங்க, பேரஞ்சு மாதிரியே வர்றான். கண்ணு ராஜா, உள்ள ஏதாவது காத்துக்கரு பார்த்து பயந்துட்டியா? பேசுறா பேசுறா. சம்பந்தி பேச மாட்டேங்கிறா. நான் உள்ள இருக்குன்னு பாட்டு இல்ல நான் சொல்றேன். இல்ல உள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சாதான் பரதா நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். இல்லங்க அதை நான் சொல்றேன். உட்கார்றா. அவன் டிரைவர் இல்ல, என் குடும்பத்தோட. உள்ள என்ன இருக்குன்னு பார்க்காம நான் விட மாட்டேன். கோயில இந்த மாதிரி கோயில் நான் பார்த்ததே இல்ல. கோயில வாடா, இன்னைக்கு நீ நரிமுகத்தில் முடிச்சிருக்க வா. டேய் இந்த சில்பான் சரியில்லை. போற போக்க பார்த்தா எப்படி இவனை ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும் மேடம். ஏதாவது ஒண்ணு கொலை கூட பண்ணா தப்பு இல்ல. என் தங்கச்சி வாழ்க்கை போறது மட்டும் இல்ல, கோடிக்கணக்கான சொத்துக்களை முழுங்கி ஏன் போட்டுருவாடா. பாஸ் உங்களுக்கு சாக்ரிட்டிஸ் தெரியுமா? ஏண்டா நாம கோடம்பாக்கத்துல நின்னு பேசிட்டு இருக்கிறோம், அதுக்குள்ள உன்னை யாரு கிரேக்கத்துக்கு போக சொன்னது? இருக்கு பாஸ், வீரம் விலை போகாது, விவேகம் துணைக்கு விராவிட்டால். அன்னைக்கு சாக்ரிட்டி சொன்னாரு, இன்னைக்கு நான் சொல்றேன். இன்னைக்கு நீ ஏன் சொல்ற? இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? இருங்க பாஸ், சிங் பண்றேன். நீங்க ஆத்திரப்பட்டு கொலை பண்ணா நீங்க ஜெயிலுக்கு தான் போகணும். கோடிக்கணக்கான சொத்தை எப்படி அனுப்ப முடியும்? அதனால இவள்கிட்ட இருந்து உங்க பச்சனை காப்பாத்தணும்னா ஒரே வழி, இவளை நீங்க ரேப் பண்ணிரு. ரேப்பா? ஆமா பாஸ், அவளை கெடுத்துருங்க. டேய் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனாலும் ஒரு கௌரவம் இருக்கு. ஓ ரேஞ்சுக்கு என்ன இறக்கி விடுறியாடா? இல்ல பாஸ், நான் சொல்றத கேட்டா ஒரே கல்ல 3 மாங்க அடிக்கலாம். டேய் நீ பிஞ்சு அடிக்கவே லாய்க்கல, 3 மாங்க எப்படிடா? நிச்சயமா 3 மாங்க அடிக்கலாம். என் குறி தப்பவே தப்பாது. கேளுங்க, மாங்கா நம்பர் 1, நீங்க 5ஆம் கிளாஸ், அதோட செவ்வாதோஷம். அதனாலதான் இது வரைக்கும் யாருமே உங்களை கல்யாணம் பண்ண வரல. இவளை நீங்க ரேப் பண்ணிட்டீங்கன்னா வேற வழியே இல்லாம உங்களை கட்டிக்கிருவா. சோ ஒரு படிக்க பொண்ணு உங்களுக்கு சம்சாரமா வருவா. ஓகே ஓகே. மாங்கா நம்பர் 2, அவளை நீங்க கட்டிக்கிறீங்கன்னா உங்க தங்கச்சிக்கு என்ன முறை ஆகுது? அன்னி முறை ஆகுது. சோ உங்க மச்சான் பக்கமே அவ திரும்ப மாட்டா. ஓகேடா. மாங்கா நம்பர் 3? நோ 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 நோ, அது சஸ்பென்ஸ். காலம் கணியும் போது சொல்றேன்.
காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வீட்டு வேலை செய்யறியோ இல்லையோ, கதவு ஜன்னல் எல்லாம் சாத்திக்கிட்டு வீட்டை சினிமா தியேட்டர் மாதிரி இருட்டாக்கிட்டு டிவி பார்க்க மட்டும் தவறதே இல்ல. ஐயோ ஐயோ. நிர்மலா, பொண்ணு கல்யாணத்துக்கு புடவை எல்லாம் வந்திருக்கு, வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு போயேன். இத வந்துட்டே மாமி. இந்தா இத உள்ள கொண்டு போய் வை. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. நான் இருக்கேன். ஓகே. பண்ணிட்டாரு. ஐயோ, ஓடியாங்களே ஓடியாங்களே, ஆபத்து ஆபத்து, ஓடியாங்களே ஓடியாங்க. கிளிக்குண்டுல பூனை பூந்துருச்சு, நந்தவனத்துல நல்ல பாப்ப பூந்துருச்சு. பட்டப்பகல்ல ஒரு கன்னி பொண்ணு தனியா இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கொடும்பாவி படுபாவி உள்ள போய் தாள் போட்டாயா. ஆள் உள்ள போய் எவ்வளவு நேரமாச்சு? அதெல்லாம் ஆகுற நேரம் ஆகி போச்சு. பார்த்தா அம்மங்க ஒரு தர்மர்த்தா மாதிரி இருக்கார். இந்த பெரிய மனுஷனா தப்பு பண்ணிருப்பார். தப்பு பண்ணிட்டு தான் வர்றேன். பாத்தியா என் சட்டை எப்படி கசங்கி இருக்குன்னு? அவன் நெத்தியில இருக்கிற போட்டு பாரு, எங்க ஒட்டி இருக்கு. 35 வருஷமா ஆஞ்சநேயர் பக்தனா இருந்தையா. என்னைக்கு இந்த அழகு தேவதையை பார்த்தனோ அன்னைக்கே என் பிரம்மச்சாரிங்கிற கப்பல்ல சின்ன ஓட்ட விழுந்துச்சுமா. அந்தாலே பொண்ணை கெடுத்தேன்னு ஒத்துக்கிட்டான். நீங்களே அவன்கிட்ட நியாயத்தை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. கூப்பிடுங்கய்யா போலீஸ. யோ, அவர் என்ன தாலி கட்ட மாட்டேன்னு சொன்னாரா? கட்டுறேன், வர சொல்லு. வாமையிலு வா, பாருங்கய்யா என் அழகு தேவதையை பாருங்கய்யா. நான் கெடுத்த ஜோடி கிளிய பாருங்கய்யா. இந்த பொண்ணத்தாயா நானு. இது இல்ல, இது வேற. இது பொண்ணு இல்ல, இத நான் கெடுக்கவும் இல்ல. கதவெல்லாம் சாத்திக்கிட்டு ஒரு பொண்ணை கதற கெடுத்தது இல்லாம இப்படி மனுஷ தன்மை இல்லாம வாய்க்கோசமா போய் சொல்றியே. நான் மோசம் போயிட்டேன். நான் வெச்ச குறி தப்பிருச்சு. நான் மானுக்கு வலை விரிச்சேன், அதுல மந்தி வந்து விழுந்துருச்சு. யானை குழி வெட்டினேன், அதுல பூனை வந்து படுத்துருச்சு. இதுக்கு முன்னால அந்த பொண்ணை பார்த்ததும் இல்ல, அவளை நான் கெடுக்கவும் இல்ல. வரேன் சார். இது வரைக்கும் காதல் கப்பல் ஓட்ட கிட்டன்னு கதை விட்டுட்டு இவளை நான் தான் கெடுத்தேன்னு ஒத்துக்கிட்டு இப்ப கெடுக்கலன்ட்டு ஓட பாக்குறியே. நாங்களா என்ன கேளையனா? ஆமாண்டாடா. ஏன் அந்த அருவாளை மந்திரம் சொல்லாம எப்படியோ போங்கடி. பிரதிஷ்டதி. என்னது பேபேவா? இது வேறையா? அவ ஏன் முண்டாடிடா? அவ என்னமோ உன் காலில் பபிமா உழுகுறா, நீ என்னமோ உச்சி முகத்து முத்தமெல்லாம் கொடுக்குற. உனக்கு அவளுக்கு பழக்கம் இருக்காடா? உண்மை சொல்லணும்னா உங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த பொண்ணுக்கு எனக்கும் நெருங்கின பழக்கம் உண்டு. எவ்வளவு நாளாடா? நாள் கணக்கா, வருஷ கணக்கா பாஸ்? ஐயோ, என் தலையில கல்ல தூக்கி போட்டியடா. அன்னைக்கு அந்த காலேஜ் பொண்ணை கெடுக்க போனீங்களே, ஒரே கல்ல 3 மங்கன்னு சொல்லி 2 மட்டும் சொல்லிட்டு ஒன்னு சஸ்பென்ஸா வச்சிருந்தானே, அந்த 3வது மங்காய் இதுதான். மாங்காயா? ஏண்டா கல்யாணம் ஆகி 1 வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள மாங்காய் ரேஞ்சு கொண்டு வந்துட்டியாடா? சிவா என்ன தப்பா பேசாதீங்க பாஸ். அந்த ஊமை பொண்ணு வேற யாரும் இல்ல, என் ஆளுயிர் தங்கச்சி அமுதவள்ளி. தங்கச்சி ஏண்டா அப்படி கட்டி பிடிச்ச? விஷயம் இருக்கு பாஸ். அண்ணா வாயில்லா எனக்கு வாழ்க்கை கிடைக்காதுன்னு தினம் என் தங்கச்சி பார்வையிலேயே கேட்டுக்கிட்டு இருந்தா. என் நல்ல நேரம் அந்த காலேஜ்கார வீட்டுல என் தங்கச்சி வேலை பார்த்தா. நானே பிளான் பண்ணி உங்களை ரேக்கி விட்டு என் தங்கச்சி ஏமாத்திட்டேன். இப்பதான்டா புரியுது. அன்னைக்கு நான் கைய புடிச்சு எடுத்த அன்னைக்கு அவ கத்தி இருக்கணும். கத்தவே இல்லையே, சைலண்டா என் கைய புடிச்சு கட்டில வரைக்கும் எடுத்துட்டு போனாலே. டேய், நீங்க ஒரு போர்ஜரி ஃபேமிலிடா. பாஸ், எப்படியோ என் தங்கச்சி கல்யாணம் நடந்து போச்சு. அதனால இனிமே வாடா போடான்னு பேசாம வாங்க மச்சான் போங்க மச்சான் மரியாதை பேசணும். எப்படிங்க? யூ ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட். மச்சான் கேக்குறேன்டா, கேக்குறேன். யோ தாடி, உள்ள போய் ஆசிரியர்ட்ட அவருடைய மச்சானும் என்னோட மைத்தனர் வந்திருக்கான்னு சொல்லு. உனக்கு நான் அன்னைக்கே சொல்லியிருக்கேன், நீ என் டிரைவர். மொத நான் இந்த வீட்டுக்கு வந்தப்போ நீயும் கூட வந்த. அந்த கிரகாச்சாரமோ என்னமோ என் தங்கச்சி டைவர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு. இன்னைக்கு எங்க குடும்பத்துல எல்லாரும் ஒண்ணு சேர சந்தோஷமான நாடு. நீ உள்ள வராத, இங்கே நில்லு. முதலாளி, இந்த கட்டடத்தை பத்தி உங்களுக்கு தெரியும். இது எந்த நிமிஷம் வேணாலும் இடிஞ்சு உங்க தலையில விழுகலாம். நான் வந்து கையில தாங்கி பிடிச்சிருவோம்ல. உள்ள பாமே இருந்து வெடிச்சு செதறனாலும் பரவாயில்ல, நீ இங்கேயே நில்லு. ஆயமா வா. ஐயோ முதலாளி,
வாங்கண்ணே, நல்ல நேரத்துல வந்திருக்கீங்க. நல்ல நேரமா? இந்நாள் இனிய பொன்னாள், என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு நன்னாள், சந்தோஷத்தினுடைய உச்சம்னு சொல்லுவாங்களே, அந்த உச்சத்துல நான் அப்படியே சிறகடிச்சு பறந்துகிட்டு இருக்கேன். அந்த சந்தோஷத்துல என்ன செத்து போயிட்டா கூட நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா என் மனசுக்கு அப்படி ஒரு நிம்மதி. வாய கழுவுங்க. என் தங்கச்சி தாலி இருக்கிறது உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமான சமாச்சாரமா? டேய் கருமா, உன்னை எவன்டா உள்ள வர சொன்னது? எருமை நிறம் கருப்புதான் தாத்தா. ஆனால் அந்த எருமை தரும் பால் தூய வெண்மை அல்லவா? குட் சிங்கண்ணா, இதுதான் சிங்கு. எப்படியோ அவன் எருமைங்கிறத நீங்க ஒத்துக்கிறீங்களா? மாப்பிள, நீங்களும் தங்கச்சி ஒன்னா சேர்ந்தது பாக்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியா இருக்கு. இதே மாதிரி மந்திரி அப்பாவும் நீங்களும் ஒன்னா சேர்ந்தீங்கன்னா நான் புலகாங்கித அடைஞ்சிருவேன். ஏழைப்பாழங்க கைத்தொழிலுக்காக காந்திஜி இந்த ராட்டியை கண்டுபிடிச்சார். அதை எவனோ வெளியில செஞ்சு கண்காட்சி பொருளாக்கி இருக்கான். அதையும் மூளை இல்லாம என் பேரை வாங்கி வீட்டுல வச்சிருக்கான் பாரு. அநேகமா வீட்டோட முன்பகுதியே இடிஞ்சு விடுங்க. அந்த சத்தம் தான் இது. இந்த பகுதி இடிஞ்சு விடுவதற்குள்ள நான் பின்னால் ஓடி போயிருவோம். அப்ப கார் நேரம் சட்னியா இருக்கு, நம்ம ஹெலிகாப்டர் வாங்கிக்கலாம் வாடா. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.